ஓம் சாந்தி. நேயர்கள் அனைவரையும் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் வரவேற்கின்றேன். விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இத்தொடரில் பாபாவின் மகா வாக்கியங்களில் மறைந்திருக்கும் ஆழமான விஷயங்கள் பற்றி ஒவ்வொரு முறையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த ரகசியங்களில் மறைந்திருக்கும் அற்புதமான பாவனைகள் மூலமாக பாபா நம்மை உன்னத நிலையை அடைய வைக்க விரும்புகின்றார். எப்பொழுதும் போல நம்மிடையே பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த சகோதரர் மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் வந்துள்ளார். சகோதரரே, மீண்டும் ஒருமுறை இன்றைய நிகழ்ச்சிக்கு தங்களை மனதார வரவேற்கின்றேன். பாபா கூறுகின்றார், சில நேரம் தனது புத்தியின் அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது, சில நேரம் சேவையின் அபிமானம் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த அபிமானம், அதாவது நான் சேவை செய்தேன், எனது புத்தி இதை கூறுகின்றது எனும்போது சூட்சுமமாக அகந்தை வந்துவிடுகிறது. பாபா இதற்கான நிவாரணத்தையும் சொல்கிறார். தன்னை நிமித்தம் என்று கருதுங்கள். இதை பற்றி பேசும்போது பாபா சொல்கிறார், தன்னை நிமித்தம் என்று எண்ணும்போது நீங்கள் லேசாகி விடுகிறீர்கள். சில நேரம் இவ்வாறு பார்த்திருக்கிறோம். நிமித்தம் என்று கருதுபவரின் மேல் அதிக பொறுப்பு வரும்போது நிமித்தமாக இருக்கிறேன் என்ற அகங்காரம் வந்துவிடுகிறது. இந்த சூட்சும அகங்காரம், அதாவது நான் நிமித்தமாக இருக்கிறேன், என்னிடம் வரவேண்டும், இது ஆழமாக எவ்வாறு வாழ்க்கையில் வந்துவிடுகிறது? மேலும் அதற்கான நிவாரணம் என்ன? நிகழ்கால சமயத்தில் நம்முடைய சேவையில் தடைகள் வருகின்றன. இந்த தடைகள் ஒன்று பதவி அல்லது பொசிஷன், லௌகிக படிப்பின் காரணத்தினால்தான். அவர்கள் எந்த சேவையின் சேத்திரத்தில் போகும்போது அவர்கள் வெற்றியை அடைகின்றார்கள். அவர்கள் உடனே கருதுகின்றார்கள், நான் படித்த கல்வியின் காரணத்தினால்தான், என்னிடம்தான் தகுதிகள் உள்ளன, நான் நன்றாக பிளானிங் செய்கின்றேன். இதன் காரணத்தினால் அவர்களுக்குள் நான் என்ற எண்ணம் வந்துவிடுகின்றது. மற்றொருவர் சேவை செய்கிறார், அவரிடம் அந்த அளவுக்கு அந்த படிப்பு தகுதிகள் இல்லை என்றால் உடனே அந்த இடத்தில் மோதல்கள் என்பது ஏற்படுகின்றது. இதுவே மிகப்பெரிய தடையாக ஆகின்றது. ஒருவர் புத்தியின் ஆதாரத்தில் சேவை செய்கின்றார், மற்றொருவர் உள்ளபூர்வமாக சேவை செய்கின்றார். ஆதலால் பாபா சப்தத்தை பயன்படுத்துகின்றார், இதயம், புத்தி. சிலர் புத்தியின் ஆதாரத்தில் சேவை செய்கிறார்கள், சிலர் இதயபூர்வமாக சேவை செய்கின்றார்கள். இதயபூர்வமாக செய்யக்கூடியவர்கள் பாவனை என்பது இருக்கும். யார் திமாக் சேவை செய்கின்றார்களோ அவர்கள் நிறைய படித்திருப்பார்கள், அவர்களுடைய புத்தி நன்றாக இருக்கும். ஆதலால் அதை சேவையில் பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே அவர்கள் கருதுகின்றார்கள், இது என்னால் தான் இந்த சேவையில் வெற்றி கிட்டியது. ஆதலால் அவர்களுக்குள் சற்று நான் என்பது வந்துவிடுகின்றது. இந்த நான் என்ற உணர்வுதான் தடைகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது என்று பாபா கூறுகின்றார். இந்த நான் என்பதனை அவர்கள் அழிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த தேக அபிமானத்தின் காரணத்தினால் தான் அந்த நான் என்பது வந்துவிடுகின்றது. ஆதலால் சதா நாம் நினைக்க வேண்டும், செய்பவர் செய்விப்பவர் பாபா. அவர் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார், நான் நிமித்தமாக இருக்கின்றேன் என்று எண்ண வேண்டும். ஆனால் சில நேரம் நான் நிமித்தமாக இருக்கின்றேன், நான் நிமித் என்று கூட அகங்காரம் வந்துவிடுகின்றது. ஆதலால் அந்த சேவையில் நாம் முன்னேற வேண்டும், சேவையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் பாபா குழந்தைகளுக்கு கவன ஈர்ப்பு என்பது கொடுக்கின்றார். பாபா திரிகாலதர்சியாக இருக்கின்றார். குழந்தைகளின் சேவை என்பது மிகவும் வளர்ச்சி அடையும். பாபா அவ்வக்த நிலை அடைந்த பிறகுதான் அயல்நாட்டு சேவை என்பது ஏற்பட்டது. 1971 ஆண்டுதான் வெளிநாட்டு சேவைகள் ஆரம்பமானது. பாரதத்திலும் மிக நல்ல நல்ல பிளான் செய்யக்கூடிய குழந்தைகள் வந்தார்கள், நன்றாக பிளான் செய்தார்கள். அதனால் சேவை வளர்ச்சி அடைந்தது, சேவை நிலையங்கள் உருவானது. சாக்காரத்தில் இருக்கும்போது பாபா கூறுவார், 108 சென்டர் ஆரம்பிக்க வேண்டும் என்று. 108 சென்டரா, எப்படி ஆரம்பிப்பது என்று எண்ணுவார்கள். சாக்காரத்தில் பாபா சில நேரம் கூறுவார், உங்களுடைய கிளை நிலையங்கள், ஒவ்வொரு தெருவிலும் பாபாவின் கிளை நிலையம் என்பது ஏற்படும். இந்த ஞானம் என்பது பாரத தேசத்துக்கு மட்டுமின்றி அயல் நாட்டுக்கும் நீங்கள் கொண்டு செல்வீர்கள். பாபா அனைத்து தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களுக்காக ஞானத்தினை கொடுக்கின்றார். பாபா விஸ்வ கல்யாணக்காரியாக இருக்கின்றார். ஆனால் அச்சமயம் குழந்தைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் பாபா எப்பொழுது அவ்வக்தம் ஆகினாரோ பின்னர் பாபாவின் வேகம் என்பது மிகவும் வேகமாக ஆகிவிட்டது. எவ்வாறு சிவ பாபா தீவிரமாக இருந்தாரோ அதே போல் பிரம்மா பாபாவும் சேவையின் வேகத்தை அதிகரித்தார்.
அவ்வக்த ரூபத்திலிருந்து பாபா பாலனை என்பதும் கொடுத்தார். அதன் காரணத்தினால்தான் வளர்ச்சிகள் என்பது ஏற்பட்டன. ஆனால் பிளானிங் புத்தி உள்ள குழந்தைகள் என்ன கருதினார்கள்? என்னுடைய புத்தியின் காரணத்தினால், என்னுடைய பிளானிங் காரணத்தினால் தான் இந்த சேவை நடைபெற்றது. அப்பொழுது அங்கு மோதல்கள் என்பது ஏற்பட ஆரம்பித்தது. ஆதலால் தடைகள் என்பது ஏற்படும் என்று பாபா முன்னரே கூறிவிட்டார். இப்பொழுதும் சில சேவை நிலையங்களில் நாம் பார்க்கின்றோம், படித்த குழந்தைகள், நன்று பிளானிங் புத்தி உள்ள குழந்தைகள் வருகின்றார்கள் என்றால் என்னுடைய பிளானிங் ஆதாரத்தில் தான் சேவை நன்றாக நடைபெறுகின்றது என்று கருதுகின்றார்கள். அதே சமயத்தில் மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை கட் செய்கிறார்கள். எப்பொழுது மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை கட் செய்கின்றோமோ அப்போது அங்கு தடைகள் என்பது ஏற்படும். பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன கூறுகின்றார் என்றால், குழந்தைகளே, அச்சமயத்தில் பணி உள்ளவர்களாக மாறுங்கள், பணிவாக இருங்கள். செய்பவர் செய்விப்பவர் பாபா, ஆகவே அவர் மீது நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுவார். சகோதரரே, புத்தியை சமர்ப்பணம் செய்வது மிகவும் ஆழமான விஷயமாகும். ஏனென்றால் பாபா சேவிக்கின்றார் என்று சில நேரம் கூறுகிறார்கள். இதிலும் அபிமானம் இருக்கிறது. வாயிலிருந்து என்னமோ சொல்கிறார்கள், பாபா செய்விக்கிறார் என்று. பாபா செய்விக்கின்றார் என்றாலும் என் மூலமாக செய்விக்கின்றார் என்று சிலர் எண்ணுகின்றார்கள். சப்தங்கள் நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, நம்முடைய ஃபீலிங்ஸ் இருக்க வேண்டும். இவையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா? இதை பாபா தான் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். பாபா யார் மூலமாவது காரியத்தினை செய்விக்க முடியும். சிலர் என்னால் தான் முடியும் என்று எண்ணுகின்றார்கள். ஓகே, அவர்கள் செய்து காட்டட்டும். ஆக எனது என்பது பாபா ஸ்வீகாரம் செய்வதில்லை. நீங்கள் செய்யவில்லை என்றால் பாபா யார் மூலமாவது இதைவிட நன்றாக செய்விப்பார். ஆதலால் பாபா கூறுகின்றார், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அதில் சமர்ப்பண தன்மை என்பது இருக்க வேண்டும். நான் செய்கின்றேன் என்ற உணர்வு இருக்கக்கூடாது. பாபா முன்கூட்டியே கூறிவிட்டார், இம்மாதிரியான தடைகள் என்பது வரும். நன்கு பிளானிங் செய்யக்கூடிய புத்தி இருக்கின்றதோ அவர்களுக்கு கட்டாயம் மரியாதை என்பதை எதிர்பார்ப்பார்கள். அவர்களிடம் அனைவரும் அன்பாக பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அவரிடம் அன்பாக பேசவில்லை என்றால் 2 நாள் 3 நாள் இருப்பார். உடனே அவருடைய மனநிலை மிகவும் கெட்டு போய்விடும். பின்னர் அவர் சேவை நிலையத்திற்கு வரமாட்டார். ஆகவே பாபா கூறுகின்றார், நிரகங்காரியாக இருக்க வேண்டும், சமர்ப்பண தன்மை என்பது இருக்க வேண்டும். இதற்கான நிவாரணம் என்ன சகோதரரே? நிவாரணம் என்னவென்றால், சதா நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இவைகள் பிரபுவின் லீலைகள். புதிய உலகத்தின் ஸ்தாபனை என்பது எப்படி செய்ய வேண்டும், யார் மூலமாக செய்ய வேண்டும் என்பதனை அவர் அறிந்துள்ளார். நம்மை அவர் பயன்படுத்தினால் நம்முடைய பாக்கியம் என்பது ஏற்படுகின்றது. அவர் யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். படிப்பறிவில்லாத குழந்தை கூட அவர் பயன்படுத்த முடியும். அவர் சக்திசாலியானவர். யார் மூலமாவது செய்விக்க முடியும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது என்றால் இது என்னுடைய பாக்கியம் என்று நாம் கருத வேண்டும். இந்த இலக்கு என்பது மிக மிக உயர்வானது. இதனை புரிந்து கொண்டார்கள் என்றால் இந்த ஞானம் என்பது மிகவும் சுகம் நிறைந்தது. அப்பொழுது அவர்களுக்குள் ஒரு பொழுதும் மனநிலை என்பது கெட்டு போகாது. அனைவரிடமும் அவர்கள் நட்பு பாவனையோடு இருப்பார்கள். மற்றவர்கள் செய்தாலும் தான் செய்தாலும் அது பாபாவின் காரியம் என்று கருதுவார்கள். தாதிகள் இம்மாதிரியான பிராக்டிஸ் செய்ய வைத்தார்கள். யாராவது ஒரு சிறிய சகோதரிகள் யாருக்காவது கோர்ஸ் கொடுக்கின்றார்கள் என்றால், அவர்கள் நன்றாக கோர்ஸ் கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் தாதியிடம் சென்று கூறினால், தாதி இவர்கள் எனக்கு நன்றாக கோர்ஸ் கொடுத்தார்கள் என்றால் தாதி உடனே மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். தாதி ஒருபொழுதும் நினைக்க மாட்டார்கள், நான் தான் பெரியவன், என்னை மகிமை செய்யாமல் இவர்களை மகிமை செய்கின்றார்களே என்று தாதி எண்ண மாட்டார்கள். பாபா அந்த குழந்தையின் மூலமாக செய்வித்தார் என்று தாதி மகிழ்ச்சி அடைவார். பாபாவின் பெயர் என்பது புகழ் பாடப்படுகின்றது. ஆகவே நம்முடைய உள்ளத்தை பெரிய உள்ளமாக ஆக்கிக் கொண்டால் மோதல்கள் உருவாகாது.